அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையிலே மனிதன் தன்னை படைத்த அந்த இறைவனோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் அவன் தொழுகையிலே இருக்கக்கூடிய அந்த நேரம். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயதை அடைந்த, அதே போன்று நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்தறியக்கூடிய அந்த புத்தி சுவாதீனம் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலர் மீதும் கடமையாகக்கூடிய ஒரு கடமை. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கடமைப்பாடு, அதே போன்று அதை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் பல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், அதே போன்று அதனுடைய சிறப்புகளை பெற்றுக்கொள்கிறோம், அதே போன்று எம்முடைய கடமையும் நீங்குகிறது. இது தவிர இந்த தொழுகை மூலமாக நாம் பெறக்கூடிய மிக பிரதானமான ஒரு விடயம்தான், அந்த பயன்களில் ஒன்றுதான் உள்ளத்துக்கு தேவையான மன அமைதியையும் நிதான போக்கையும் இந்த தொழுகை நமக்கு தருகிறது. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாம், தொழுகையிலே என்னுடைய கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மனதுக்கு ஏதாவது சங்கடம் வந்தால், மனதிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த தொழுகை தான் எனக்கு மறந்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி என்றால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸியா இலா ஸலாத், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் கஷ்டம் ஏற்பட்டால், கவலை ஏற்பட்டால், மனதுக்கு வேதனை ஏற்பட்டால், துன்பங்கள் சோதனைகள் என்று ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக தொழுகையின் பக்கம் விரைவார்கள். அவர்கள் தொழுவார்கள். அது சில நேரம் அது வக்துடைய நேரமாக இருக்கலாம், ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், தொழுவார்கள். அல்லது சுன்னத்தான தொழுகைகளை தொழுது அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன கஷ்டத்தை, அந்த கவலையை அல்லாஹ்விடத்திலே பறைசாற்றுவார்கள். அதற்கு பின்னால் மன நிம்மதி அடைவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையிலே தான் எமக்கு மன நிம்மதி இருக்கிறது என்பதை எம்மால் கூட அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது, பொருளாதாரத்தில் சோதனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அல்லது வேறு அயலவர்களால் சமூகத்தால் என்று பிரச்சினைகள் வருகின்ற பொழுது அதற்கு தீர்வை நாங்கள் முதலாவதாக தொழுகையிலே தான் தேட முடியும். அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் தொழுது எம்முடைய நெற்றியை அல்லாஹ்வுக்காக சிரம் சாழ்த்தி அல்லாஹ்விடத்திலே எம்முடைய கஷ்டங்களை எல்லாம் முறையிடுகின்ற பொழுது உள்ளத்துக்கு ஒரு அமைதி வரும், மனதிலே இருக்கக்கூடிய பாரம் இறங்குகிறது. அந்த நேரத்திலே மன அமைதி எம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், பொதுவாக மனிதனை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது முதலாவதாக நிதானத்தை இழக்கிறான், பதற்றம் அடைகிறான். அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்தடுத்து அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அவனை எங்கோ கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் மாறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே அந்த அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், சூரா மஆரிஜ், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுவா, நிச்சயமாக மனிதர்கள் பதற்றமுள்ள நிலையிலே பதற்றமுள்ளவராக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான். அவன் படைத்த அந்த படைப்பினத்தை பற்றி மனிதனை பற்றி எப்படி சொல்கின்றான் என்றால், அவன் பதற்றமுள்ளவனாக இருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், மனதுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டால், அல்லது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், அந்த நேரத்தில் அவன் கலங்கமடைகிறான், பதற்றப்படுகிறான். வஇதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, இதே நேரத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு நலவு ஏற்பட்டு விட்டால், அல்லது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் அவனுக்கு கிடைக்கப்பட்டு விட்டால், அவன் அதை பிறருக்கு தெரிய வருவதை விட்டு அவன் தடுத்து கொள்வான். அவனுக்கு ஒரு நலவு நடந்து விட்டால் அதை பிறர் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு அல்லாஹ்விடம் இந்த ஒரு நிஅமத் கிடைக்கப்பட்டு விட்டால் அது பிறருக்கு சென்று விடக்கூடாது என்பதிலே அவன் கண்ணும் கருத்துமாக இருப்பான் என்று மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் பதற்றம் அடைய மாட்டார்கள், அவர்களுக்கு ஏதோ துன்பங்கள் ஏற்பட்டாலும் நிதானம் இழக்க மாட்டார்கள், அவர்களுக்கு நல்ல விடயங்கள், நல்ல அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் பிற மக்களோடு அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால், இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகள். அவர் எப்படியாப்பட்ட தொழுகையாளிகள் என்றால், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் அந்த தொழுகையிலே
நிரந்தரமாக, அதாவது தொடர்ச்சியாக தொழுகையில் தொழக்கூடியவர்கள், அந்த தொழுகையுடைய நேரத்தை சரியாக பார்த்து நேரத்துக்கு தொழக்கூடியவர்கள், தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அந்த முறைப்படி தொழக்கூடியவர்கள், இந்த தொழுகையாளிகளுக்கு எந்த சங்கடம் ஏற்பட்டாலும் எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அதிலிருந்து அவர்கள் கலக்கமடைய மாட்டார்கள், நிதானம் இழக்க மாட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம், எம்முடைய கடமையும் நீங்குகிறது. அதே போன்று உள்ளத்துக்கு அமைதியையும் மன நிம்மதியையும் நிதான போக்கையும் இந்த தொழுகை எமக்கு தருகிறது. எனவே இந்த தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம், கவலைகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தொழுகை நாங்கள் விரைந்து இந்த தொழுகை மூலமாக எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் போக்கிக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக கடைபிடித்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விருப்பமான ஒரு அடியானாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.